ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பன்றிக் காய்ச்சலானது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நோய் பல மில்லியன் மக்களை தாக்கியது. எனவே ஜூன் 2009ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் WHO பன்றிக்காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் பேண்டமிக் என அறிவித்தது. 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் 31,000 மக்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டு 1,900 பேர் இறந்து போனதாக தகவல்கள் உள்ளன. பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ் 1996ஆம் ஆண்டு தோன்றியது. இந்த வைரஸால் முதலில் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் நோய் தோன்றியதாக கண்டறியப்பட்டது. H5N1 என்ற வைரஸானது 1997ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால் முதலாவதாக மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் இந்நோயின் வெளிப்பாடு 2003ஆம் ஆண்டு டிசம்பரில் அறியப்பட்டது. HIV நோயானது முதலில் அமெரிக்காவில் ஹட்டாய் என்ற இடத்தில் 1981ஆம் ஆண்டு கண்டுணரப்பட்டது. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் முதலாவதாக எய்ட்ஸ் பாதிப்பு ஆதாரத்துடன் தெளிவாக கண்டறியப்பட்டது. இந்த எய்ட்ஸ் பாதிப்பிற்கு எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 என்ற மருந்தானது தாய்லாந்து நாட்டில் 2003ஆம் ஆண்டு சோதனைக்காக வழங்கப்பட்டது. இதனுடைய ஆய்வறிக்கை 2011ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. HIV வைரஸ் முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் ஹட்டாய் என்ற இடத்துல 1981 கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 1986 ஏப்ரல் மாதம். இதுக்கான தடுப்பூசி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 என்ற மருந்து யாரு கொடுத்தானாக்கா தாய்லாந்து நாட்டில் வழங்கப்பட்டது. தடுப்பூசி இடுதல் என்ற நிகழ்வை எட்வர்ட் ஜென்னர் என்பவர் அறிமுகப்படுத்தினார். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி மனித குலத்தினிடையே இருந்த பெரியம்மையானது ஜென்னரின் தடுப்பூசி மூலம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. தடுப்பூசி போடணும்ன்றது யாரு அறிமுகப்படுத்தினார் பார்த்தீங்கன்னாக்கா எட்வர்ட் ஜென்னர். லூயிஸ் பாஸ்டர் என்பவர் 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர் ஆவார். இவர் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர். இவர் காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கான மருந்தை உருவாக்கினார். உழவன் செயலி. தமிழ்நாடு அரசு உழவன் செயலி என்ற கைபேசி பயன்பாட்டு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அரசு வழங்கும் விவசாய மானியங்கள், விவசாய உபகரணங்கள், பயிர் காப்பீட்டு தகவல்கள் மற்றும் காலநிலை ஆகியவை பற்றிய தகவல்களை பெற முடியும். மேலும் அரசு மற்றும் தனியார் நிலையங்களில் உள்ள விதை மற்றும் உரங்களின் கையிருப்பை பற்றிய தகவல்களையும் வழங்குகின்றது. இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உழவன் செயலி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் PMFBY இது இந்திய நடுவண் அரசின் வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விவசாயிகளுக்கு நிதி உதவியையும் பயிர் காப்பீடும் வழங்குகின்றது. 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. உயிரி உரத்திட்டம். இத்திட்டம் தமிழ்நாடு அரசால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இயற்கை விவசாயத்தை முறையாக நிர்வகிப்பதும் மண் வளத்தை அதிகரிப்பதற்கும் உதவி செய்வதும் இதன் நோக்கமாகும். உயிரி உரத்திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயத்தை நிர்வகிக்கணும், மண் வளத்தை அதிகரிக்கணும். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம் CSIR, தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் NBRI மற்றும் மருத்துவ நறுமண தாவரங்களுக்கான மத்திய நிறுவனம் CIMAP ஆகியவை கூட்டாக இணைந்து BGR34 எனப்படும் நீரிழிவு ஆயுர்வேத தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். BGRனாக்கா பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டர். இது
34 வகையான தாவர மூலிகை வளங்களை அங்கமாக கொண்டது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றது. பிஜிஆர் 34 பார்த்தீங்கன்னாக்கா இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. தமிழகத்தை தாயகமாக கொண்ட இழுவை மாடுகள் காங்கேயம் மாடுகள். இவை காங்கேயத்தில் உருவாகின. தாராபுரம், பெருந்துறை, ஈரோடு, பவானி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் காணப்படுகின்றன. புலிக்குளம் மாடுகள். இவ்வின மாடுகள் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கம்பம் பள்ளத்தாக்கில் பொதுவாக காணப்படுகின்றன. இவை ஜல்லிக்கட்டு மாடு எனவும் அழைக்கப்படுகின்றன. நிலத்தினை உரமேற்றவும் உழவு செய்யவும் இவ்வகை மாட்டினங்கள் அதிகம் பயன்படுகின்றன. முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவரால் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது NDDB உருவாக்கப்பட்டது. எனவே அவர் நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி என்றும் வெண்மை புரட்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். NDDB என்ற அமைப்பானது உலகின் மிகப்பெரிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டமான ஆபரேஷன் ஃப்ளட் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வர்கீஸ் குரியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பின்னு யாருன்னு கேட்டாலும் வர்கீஸ் குரியன். ஆபரேஷன் ஃப்ளட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பார்த்தீங்கன்னாலும் வர்கீஸ் குரியன் தான். கடலிலும் உள் நன்னீர் இடங்களிலும் ஏரி, குளங்கள், ஆறுகள் மற்றும் கடலோர நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு நிலையங்களிலும் அதிகமான மீன் வளங்களை கொண்டுள்ள முன்னோடி மாநிலமாக நமது தமிழ்நாடு விளங்குகின்றது. மாநிலத்தின் கடல்வாழ் மீன்களின் வளமானது 0.719 மில்லியன் டன் அளவாக உள்ளது. அதே போலவே நன்னீர் மீன் வளர்ப்பானது 4.5 லட்சம் மெட்ரிக் டன்களாக உள்ளது. கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடு பிற கடலோர மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது 6வது இடத்தில் உள்ளது. 1947ஆம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் உள்ள கொச்சின் என்ற இடத்தில் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனமானது நிறுவப்பட்டது. இந்நிறுவனமானது கடல் மீன் வளர்ப்பு நிலையங்கள், வகைப்பாட்டியல் மற்றும் உயிரிகளின் பொருளாதார பண்புகளை ஆராய்ச்சி செய்தல் போன்ற செயல்களில் அதிக கவனம் செலுத்துகின்றது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு 1987ஆம் ஆண்டு மத்திய ஓர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனமானது நிறுவப்பட்டது. இந்த நிறுவனத்தின் நோக்கமானது கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்புள்ள மீன்களை வளம் குன்றாமல் ஓர் நீர்நிலங்களில் வளர்த்து நிர்வகித்தல் ஆகும். இந்நிறுவனமானது துடுப்பு மீன் மற்றும் இறால் ஆகியவற்றை சிறிய அளவில் வளர்ப்போருக்கு நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி உதவி புரிகிறது. சென்னையில் நிறுவப்பட்ட 1987 மத்திய ஓர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்புள்ள மீன்களை வளம் குன்றாமல் ஓர் நீர்நிலங்களில் வளர்த்து நிர்வகித்தல் அதோட முக்கிய நோக்கம். மேலும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா துடுப்பு மீன் மற்றும் இறால் ஆகியவற்றை சிறிய அளவில் வளர்ப்போருக்கு நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி உதவி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கம். நீரின் முக்கியத்துவத்தினை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி உலக நீர் தினமாக பின்பற்றப்படுகிறது. உலக நீர் தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 22. இது எதுக்குன்னா நீரின் முக்கியத்துவம் தெரிவிப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் கிலாண்ட் என்ற இடத்தில் 1948ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் IUCN நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. IUCN எங்க உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிலாண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்து நாட்டில். எப்போனாக்கா 1948ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.